My dear students, this is Class 12 Maths, Chapter 5, Exercise 5.5, question number 9 பார்க்க போகிறோம். On lighting a rocket cracker, it gets projected in a parabolic path. ஸோ இது போல் ஒரு ராக்கெட் ஃபயர் பண்ணுறாங்க. அந்த ராக்கெட் வந்து இது போல் பெரபோலிக் பாத்தில் ட்ராவல் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? இப்போது இந்த இடத்துல நான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறேன். எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இது பார்த்தீங்கன்னா 0,0 ஆரிஜின். ஓகேவா? சரி, இப்போ இங்கே ஒரு டேஞ்சன்ட் நம்ம வரைஞ்சிக்கலாம். இந்த ராக்கெட் ஃபயர் பண்ண ராக்கெட் வந்து 6 மீட்டர் அவேல இருக்கும்போது, அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து 6 மீட்டர் அவேல இருக்கும்போது இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், reaches a maximum height of 4 meter when it is 6 meter away from the point of projection. இதுதான் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இந்த இடத்துல தான் ஃபயர் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ பாயிண்ட் ஆஃப் ப்ராஜெக்ஷன்லேருந்து 6 மீட்டர் தொலைவில் இருக்கும்போது அது வந்து எவ்வளோ ஹைட் அச்சீவ் பண்ணுதுன்னா 4 மீட்டர் ஹைட் அச்சீவ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலி இட் ரீச்சஸ் த கிரவுண்ட் 12 மீட்டர் அவே ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 12 மீட்டர். ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இந்த டேஞ்சன்ட் வரைஞ்சி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. இதை தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பெரபோலா ஓப்பன் டவுன்வர்ட்ஸ் அல்லவா? பெரபோலா ஓப்பன் டவுன்வர்ட்ஸ். அப்போது இது என்னன்னு சொல்லுவோம்? அதாவது ஒய் ஆக்சிஸ் மேலே அமைஞ்சிருக்கு. புரியுதா? அப்போ பெரபோலா ஓப்பன் டவுன்வர்ட்ஸ்னால் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay. ஓகேவா? சரி, இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லுவோம்? இது பாருங்கள், தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறதுனால -6, -4. பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸு எக்ஸ் வேல்யூ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 6 மீட்டர். அப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 மீட்டர். அப்போ -6, 4. இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கலாமா? அடுத்து இந்த பாயிண்ட் வந்து பின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா எக்ஸில் ப்ளஸ்ஸு ஒய்யில் மைனஸு. ஓகேவா? சரி, இந்த ஏங்கிற பாயிண்ட்டை இந்த பெரபோலாக்குள்ளே நான் கொடுக்க போகிறேன். அதாவது எக்ஸு ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக -6 ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a இன்ட்டு -4. -4 இன்ட்டு -4 என்ன? 16. 6 6 ஆர் 36. அப்போ 16a கரெக்டாக? 4 டேபிளில் ரெண்டு பக்கம் கட் பண்ணிக்கலாம். 4 4s are 16, 9 4s are 36. அப்போ 4a ஈக்குவல் டு 9. இப்போ இந்த வேலையை எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் இந்த பெரபோலா ஈக்குவேஷனில் நான் கொடுக்க போகிறேன். பாருங்கள், இதுக்குள்ளே நம்ம போட்டோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் பெரபோலா இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4aக்கு பதிலாக 9y. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஒய்யை நான் ஒன் சைட் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகிடும்னா y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை -9. நம்ம மைனஸை மேலே எடுத்துக்கலாம். அதாவது y ஈக்குவல் டு -x ஸ்கொயர் பை 9. இப்போது இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு எனக்கு என்ன கிடைக்குன்னா ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சு இல்லையா, அந்த டேஞ்சன்ட்டோட ஸ்லோப் கிடைக்கும். புரியுதாப்பா? m ஈக்குவல் டு டேன் தீட்டான்னு சொல்லலாம் ஸ்லோப்பை, ஈக்குவல் டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது -2x பை 9. ஓகேவா? இப்போ மறுபடியும் அந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, ஏ அப்படிங்கிற பாயிண்ட் -6, -4 இதுக்குள்ளே நான் கொடுக்க போகிறேன். அப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு பாருங்கள், இப்போது 2 அண்டு எக்ஸுக்கு பதிலாக -6 கொடுத்துக்கலாம் பை 9. இப்போது 3 டேபிள் அதை அடிச்சிடலாம். 3 3s are 9, 2 3s are 6, பட் -2. அப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு 2 2s are 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 பை 3. நமக்கு அந்த ஆங்கிள் தான் வேணும் இல்லையா? அப்போ தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் 4/3. ஓகே, therefore angle of projection is inverse 4/3. Okay, thank you students.